சரிடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம்னு சொல்லு. ஆனா போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமா செலவாகும்னு சொல்றாங்க. ஏண்டா எம்புட்டானாலும் பண்றது தானே, பண்ணிட்டு போறது. சரிங்கண்ணே, அப்போ உங்க பேரை போட சொல்லி பத்திரிக்கை அடிக்க சொல்லிடவா? சரி சரி, என் பேரை போட சொல்லிடு. சரிண்ணே, அப்ப நான் வாரேன். சரிடா. அண்ணே, அண்ணி பேர் போடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் பேரையும் தம்பி பேரை மட்டும் போடு. அப்புறம் சின்னவன் வடிவு பேரையும் போட்டு. சரிங்கண்ணே. என்ன எவ்வளவு அவன் கொடுக்கறான், எங்க காசு போகுது எங்க வருதுன்னு வேவு பாக்குறியோ? இல்லங்க. எவரு மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. யாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன், இது ஏன் பணம், என்கிட்ட நீ உரிமை கொண்டாடக்கூடாது சொல்லிட்டேன். இப்ப கூட நீங்க என்ன பண்றீங்க ஏதுன்னு கூட நான் எதுவும் கேட்கலையே. இந்த வாயாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நானே திருந்தினாலும் நான் திருந்தலன்னு தான் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க. அதனால நான் என்ன குறைஞ்சா பெற போகிறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் புரியும்ல. ஆமாம் ஆமாம், உன்னை அப்படியே புரியும் தான். இங்கே பக்கத்தில் வெளியே போகணும், போயிட்டு வந்துடுறேன். எங்கேயோ போய் என்னமோ பண்ணு போ. ஏன் இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அவங்க இறங்கி வரும்போது நம்ம இறங்கி போறது இல்லையா? அவங்க இறங்கி வரும்போது நம்ம மேலே ஏறி போறதும், நம்ம இறங்கி வந்தா அவங்க மேலே ஏறி போறதும், இப்படி இருந்தா குடும்பம் குடும்பமா இருக்குமா? சொல்லு பார்ப்போம். 1000 தான் இருந்தாலும் உன்னை விட சின்ன வயசு, அந்த பொண்ணுக்கு ஆசை பாசம் எல்லாமே இருக்கும்ல. நமக்கு தோணுது நம்ம பையனுக்கு இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு, அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். கொஞ்சமாவது பாசமா பேசுனேன். அவங்க வீட்லயும் வெட்டி விட்டாங்க, நீயும் இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுனீனா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நான் உனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, ஏன்னா என்னை விட வயசுல மூத்தவன் நீ, 4 நல்லது கெட்டது பார்த்தவன் நீ. உனக்கு தெரியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் சொல்லணும்னு நினைச்சேன்னு சொன்னேன், நீ எதுவும் என்னை தப்பா எடுத்துக்காத. என்னடா நம்மளோட வயசுல சின்ன பையன், அவன் சொல்ற அளவுக்கு அதுக்குன்னு இல்லடா, இவன் மேல நம்பிக்கையே இல்ல. எந்த நேரத்துல எப்படி வேட்டு வைப்பான்னு கூட தெரியாது. அந்த அழகு பையன் பாவம், அவன் கையை கொப்பளிக்க வச்சு அவங்க சோத்துக்கே வழி இல்லாம பண்ணி விட்டா தெரியுமா? அதுகளை போய் பார்க்கவும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் இங்க வேலையா இருக்கவும் இந்த பிரச்சனையில அதுகளை கண்டுக்கவும் இல்லை. அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. இவகிட்ட எல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம்? பாம்புக்கு பல்லுல மட்டும்தான்டா விஷம், ஆனா இவளுக்கு உடம்பு முழுக்க விஷம். ஊறி போய் கிடக்குது. அவ ஆத்தா புத்தி அப்படியே தானே இருக்கும். என்னமோ ஒண்ணுனே, நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துட்டாங்க, இனி நம்ம தான் விட்டு கொடுத்து போய் அனுசரிச்சு போகணும். இப்படி நம்ம பிடிவாதமா பண்ணோம்னா அப்புறம் அந்த பொண்ணும் பிடிவாதத்துக்கு பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போகும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். உங்களுக்கு தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்கண்ணே. சரி விடு, சரி விடு. எங்கேயாவது வெளியே எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வா, மனசு விட்டு பேசு. என்ன பண்றது, அண்ணியோட இடத்துக்கு இப்ப அந்த பொண்ணு வந்துட்டாங்க, இனி நம்ம என்ன பண்ண முடியும்? இதுவே அந்த பொண்ணோட தலையெழுத்து இருந்தா அது எப்படி இருந்திருக்குமோ என்னவோ. நம்ம அந்த பொண்ணு வாழ்க்கையில வந்துட்டோம், நம்மளால வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. என் அண்ணனால எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னு தான் பேரு, வீழ்ந்தாங்கன்னு யாரும் கிடையாது. உன் வேற எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, அம்புட்டு தான். காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதன் பிள்ளையத்தையே உரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கானாமா. எம்பிட்டு நேரம் உரிக்கிறான்னு பார்ப்போம். ஏங்க சாப்பாடு எடுத்துட்டு வரவா? நான் இப்போதைக்கு சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ராசா வீட்டில் வேற கல்யாண வேலை வேற கிடக்குது, அவன் வேற வரல, நீ வைக்கல, யாரோ எவரோன்னு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டு நேற்று ராத்திரியெல்லாம். அதனால போயிட்டு அங்கே வேற வேலை வெட்டி பார்க்கணும். அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க சாப்பாடு? டீயாவது ஊற்றி எடுத்துட்டு வரவாப்ப? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்தா நீ டீ எதுவும் குடிச்சியா? இல்லைங்க. சரி, இந்தா மாதுளம்பழம் இருக்கு, இதை சாப்பிடு. ஐயோ, எனக்கு எதுக்கு இவ்வளோ? எல்லாரும் சாப்பிடுங்க. இங்கே பாரு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாசமா இருக்க பிள்ளை இதெல்லாம் நல்லா சாப்பிடணும், அப்பதான் குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. நாங்களாம் பிள்ளைய பெத்து வளர்க்கலப்பா சாமி, ரொம்ப தாண்டா. ஏன் அந்த மாதம்பழத்தை உரிச்சு கூட அவளுக்கு திங்க தெரியாத? ஏன் நீ உரிச்சு தான் குடுக்கணுமா? கொஞ்சம் விட்டா ஊட்டியே விட்டுருவா போலையே. என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடாம ஊர்ல உள்ள நான் ஊட்டி விடுவான்? என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறது என்ன, ஊட்டி விட்டு வாயை தொடச்சு விடுவேன். வாயை தொடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்படி ஊருக்கும் வீட்டுக்கும் புழுக்க வேலை பார்த்தது போதும். அங்க எல்லாம் போட்டபடியே கிடக்கு. தோட்டத்துல 30-40 கண்ணு வச்சோம், தண்ணி விடாம அதெல்லாம் வாடி வதங்கி போச்சு. அதை போய் பாரு. இப்போ என்ன அவசரம், இப்பதானே வந்திருக்கு, இனிமேதான் ஒவ்வொன்றா பார்க்க முடியும். உனக்கு உன் பொண்டாட்டியை பார்க்கவே நேரம் சரியா போயிருது, இதுல எங்க அங்க பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு?
ஏன் பொண்டாட்டியை நான் தான் பார்த்தாகணும், வேற யார் பாப்பா? சரி நீ பாத்துக்கிறியா? புள்ள தச்சு புள்ளன்னு நீ எதை செஞ்சு தரியா வைக்கிறியா? சொல்லு, நான் பார்க்காம இருக்கேன். ஏங்க விடுங்கங்க. இல்ல உன் மருமகளை பாத்துக்கிறேன்னா சொல்லு. ஆ? இந்த வீட்டுல வேலை வெட்டி நடக்கிறது நடக்கும், சும்மா எதுவும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஒரு காலத்துல வாயிலாத புள்ள பூச்சி கணக்க இருந்தா இன்னைக்கு பாரு பொண்டாட்டி வந்தோடனே என்ன கிளி கிளிக்கிறான்னு. அம்மாடி அம்மா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவனையா நான் தவறுந்து வெத்தெடுத்தேன், பையன் வேணும்னு வேண்டி வர எடுத்ததுக்கு பாரு நம்மள தாங்கல, பொண்டாட்டிய தாங்கிறான். இவரு சும்மா நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தண்ணி குடி, புரியுதா? ஒன்றும் கொண்டு வராமல் இருக்கும் போதே இந்த ஆட்டம், இன்னும் சீசனத்தையோட கொண்டு வந்துட்டான், கையில் பிடிக்க முடியாது இவனை. சரிங்க. ஏன்னா இன்னைக்கு அங்கே பொண்ணு அழைக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே என்ன விசேஷம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். உனக்கு நேரம் இருந்தால் அங்கே வந்து உட்காந்துரு, சரியா? அங்கே எல்லாரும் வருவாங்க போவாங்க. சரிங்க. அம்மா ஏன்னா இப்படி வெக்கையா கிடக்குன்னு தெரியலையே. இந்த கரண்ட் நேத்து ராத்திரி போனது ஒரு நிமிஷம் கூட வரலையே. சி மனுஷன் மக்கள் இருக்க முடியல. இந்த ஜன்னலும் இல்ல, அம்புட்டு தான் காத்து போறதுக்கு வரத்துக்கு வழியே இல்லாம போயிருக்கோம். ராத்திரி எல்லாம் கட்டை தூக்கி வெளியே போட்டு படுக்கவும் தூக்கம் வந்துச்சு. இதுலயும் வேற இந்த கொசு புடுங்கி எடுத்துருச்சு. இல்ல என்ன பண்றது? ஏ உமா, எதுக்கு இங்க இவ்வளவு துணியை போட்டு கூச்சு வச்சிருக்கா? ஏ உமா, எந்திரிச்சவனே உமா 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 உமான்னு என்னங்க? நடு வீட்டுல எதுக்குடி இந்த நாத்தம் முடிச்ச துணியெல்லாம் போட்டு கூச்சு வச்சிருக்கிற? நாத்தம் முடிச்ச துணிய இதைத்தான் டெய்லியும் போட்டுட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் துவைக்கிற துணி. எதுக்கு இவ்வளவு துணி குமிஞ்சு கிடக்குது? துவைக்கத்தான், வேற என்ன? ஆளாளுக்கு குளிச்சுட்டு மாட்டாம இருந்தா அப்படியே இருக்கும். ஆளாளுக்கு துணி மாத்தி போட்டா 3 நேரத்துக்கு 3 துணி போட்டா அப்புறம் சேர்த்தான் செய்யும். வாய்க்கு வாய் அடிக்காத, இதெல்லாம் துவைக்கலையா? கரண்ட் தான் இல்ல. கரண்ட் இல்லைன்னா என்ன? வாஷிங் மிஷின்ல போட்டு தான் துவைச்சு எடுப்பேன். கரண்ட் இல்லாம துணியும் வேற துவைக்கல, வாஷிங் மிஷின் வேற இது பண்ணணும். அதனால தான் சரின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கரண்ட் இல்லாம மனுஷன் ராத்திரியில வீட்டுல இருக்கவே முடியல. அக்கம் பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கா இல்லையா? ஐயோ இப்ப என்ன பண்றது? அங்கேயும் இப்படித்தான் இருக்குதான். என்ன இது ராத்திரில இருந்து கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டானுங்க இப்படி மொத்தமா? போனுக்கு சார்ஜ் வேற இல்ல. சார்ஜ் இல்லாம எப்படி நான் எல்லாம் ஆபீஸ்ல பேச வைக்க? இங்கதானே கரண்ட் இல்ல, அங்க ஆபீஸ்ல கரண்ட் இருக்கும். ஓ ஆண்டவனே, சரி என்னன்னு பாரு, கரண்ட் வருதா என்னன்னு. அப்படி இல்லையா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரிங்க. முதல்ல இங்கிட்டு துணி எவ்வளோத்தையும் குவிச்சு வைக்காத, அப்படியே எரிச்சலா வருது. முதல்ல எடுத்து எல்லாத்தையும் இது துவைச்சு போடு. ஏ வாழு 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 வந்தையா கத்துறான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? கரண்ட் வேற போயிருக்கு. இது டிரான்ஸ்ஃபார்மில் எதுவும் பிரச்சனையா இல்லை எதுவும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் கரண்ட் போயிருக்கான்னு தெரியலை. ஒருவேளை கரண்ட் பில்லு கட்டாதனால காசை கரண்ட்டை பிடுங்கி விட்டானுங்களா? அப்போ தான் வந்து கரண்ட் பில்லு கட்டுவாங்கன்னு. ஐயோ பயமாக வேற இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒன்றுனாலும் என்னை இவர் தொலைச்சி எடுத்துருவாரு. ஏண்டி அந்த வீட்ல எல்லாம் லைட் எரியுது? லைட்டா? எங்க பாரு, ஜன்னல் வெளியில அந்த இடத்துல லைட் எரியுது. ஐயோ ஏங்க, அவங்க அந்த கரண்டில் எரியும்ல யூபிஎஸ், அது வச்சிருப்பாங்கங்க. சரி, அது ஏதாவது சமயக்கிட்ட வேலை பார்க்கணும், கொஞ்சம் இருட்டு கட்டினாப்புல இருக்குன்னு அந்த லைட்டை போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் நம்ம நார்மலாகவே கரண்ட் போனாலும் அங்கே அது எரியும் எப்பயும். ஆமாம். சரி சரி, நான் கூட நம்ம வீட்டில் தான் கரண்ட் இல்லையோன்னு நினச்சேன். சரி. அப்பனே பழனியப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்திரப்பா. எங்கள் ஆத்தாளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன். எப்படியாவது 2000 ஏற்பாடு பண்ணி முதல்ல கரண்ட் பில்லை கட்டணும். இல்லை என்னை இவர் கட்டிடுவார். ஐயோ இம்புட்டு துணி வேற சேர்ந்து போச்சு. தினமும் துணியை துவைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு வாஷிங் மிஷின் இருக்குது, கரண்ட் இருக்குது, எப்போ வேணாலும் துவைக்கலான்னு இம்புட்டு துணியை குவிச்சு வச்சுட்டேன். இதை துவைச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இந்தாப்பா, இதுதான் ஒரு 20 கிலோ பக்கமாவது வரும் இந்த ஆடு. என்ன மாமியார் ஆடு வியாபாரம் பண்ணுதோ? எம்பிட்டு பணம் கிடைக்குதுன்னு தெரியலையே. எம்பிட்டுக்கா சொல்றீங்க?
ஒரு 20,000பா. என்னக்கா வெளியில வாங்கினா அம்புட்டு விலை கேக்குதுன்னு தான் நம்ம கிட்ட வாங்கலாம், அடுத்தவன்கிட்ட கொடுக்குற பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா நீங்க என்னக்கா ஊருப்பட்ட விலை சொல்றீங்க? இல்லப்பா, வியாபாரம் பண்ற எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல. வேகாத வெயில்ல புல்லே இல்லாம மேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயிருதுப்பா. இது கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகாதையா. இல்லாம இதுகளுக்கு புண்ணாக்குல இருந்து எல்லாம் நான் வாங்கி போட்டு வைக்கிறேன், தட்டையில இருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கள்ளக்கொடியில இருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது எதுக்கு நான் செலவு பண்ணி தானே எல்லாம் பண்றேன். கை காசு கூட இல்லாம எப்படி நான் இது பண்ண முடியும்? பரவாயில்லையே, ஒரு ஆட்டையே 20,000க்கு வித்துரும் போலையே மாமியார். எவ்வளோ செலவு பண்ணுது. ஒரு ஆடை வித்தால 20,000 வருதுன்னா அப்போ இதுகிட்டே 7 ஆடு பக்கம் இருக்குது. 7 ஆட்டுக்கு எம்புட்டு பணம். அதுதான் என் மாமியார் இம்புட்டு திமிரா இருக்குது, கையில் காசெல்லாம் வருது போகுதுன்னு. ஒரு 5-10 குறைங்கக்கா. இல்லப்பா, நமக்கும் கட்டுப்படி ஆகாது. இது இல்லாம கருப்பு கெடாயா, வெள்ளை கெடாவா இருந்தா கூட ஒரு 2 ரூபா 3 ரூபா குறைச்சிக்கலாம். இது கருப்பு கெடா, இதெல்லாம் குறைக்க முடியாது. இது கெடாவெல்லாம் 25 ரூபா 30,000 ரூபாய்க்கு கூட போகுது. அப்படின்னும் போது நான் நமக்கு தெரிஞ்ச பையன் அதிகமாக ஆசைப்பட்டு கேட்கக்கூடாதுன்னு தான் நான் 20,000ன்றேன். அதுவும் கோயிலுக்குன்றனால தான் இவ்வளோ சொல்கிறேன். இதுவே வேற ஒருத்தவங்க இருந்தால் 25,000 30,000 சொல்லி வாங்கியிருப்பேன். பாரு வெயிட்டும் பாரு எப்படி இருக்குதுன்னு. சரிக்கா, சரி, அப்புறம் என்ன பண்றது, ஒரு 500,000 குறைச்சிக்கலாம்ல? சரியா, ஒரு 18,000 ரூபா கொடு உனக்காக. 18,000 ரூபாயா? ஆடங்கொய்யால ஆட்டுக்கே இம்புட்டு வருமானம் வருதா? ஒரு ஆடு விற்றாலே 18,000. ஒரு ஆடு வாங்கினோம்னா அது குட்டி போடும், அந்த குட்டி இன்னொரு குட்டி போடும், அப்புறம் ரெட்டை குட்டி 3 குட்டியும் அப்படி இப்படின்லாம் போடும். அப்படின்னு பார்த்தா ஊருப்பட்ட வருமானம் வரும் போல இருக்கே. சும்மா முதல்ல போடாமல் நமக்கு லாபம் கிடைக்குமே. நம்ம அம்மாக்கோட கடையில் முதல்ல போட்டு ஜாமான் வாங்கி போட்டு அதை வியாபாரம் பண்ணி கொடுத்தது போக மிச்ச மீதியை வச்சு தான் நமக்கு மீதி லாபன்றது இருக்கும். ஆனால் இதில் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும், பெருசாக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை போலையே. ரைட்டு, நம்மளும் ஏதோ ஒன்று வாங்கிட வேண்டிதான். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க வீட்டில் வேற என் அண்ணன் வந்ததுனால எங்கள் அம்மா கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. நம்மளும் கையில் 15 இருந்தால் தான் நமக்கு இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை. இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. என் மாமியாருக்காவது 6 மாதம் மேய்ச்சாதான் இந்த கூலி கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மாடை வாங்கிடுவோம். மாடு வாங்கினோம்னா தினமும் பால் ஊற்றுனா காலையில் ஒரு 5-6 லிட்ரு, சாயங்காலம் ஒரு 5-6 லிட்டருன்னு ஊற்றினோம், நல்ல வருமானம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆடு மாதிரி கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. போய் கட்டி போட்டால் போதும், அது பாட்டுக்கு மேயும். போய் தண்ணியை வச்சா போதும். அதுதான் சரி, மாடை வாங்கிட்டு வந்து கட்டிட வேண்டிதான். தினந்தோறும் கையில் வருமானத்தை பார்க்க வேண்டிதான். சரிம்மா, அப்ப நாளைக்கு நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன், சரிங்களா? ஏன்பா இன்னைக்கு பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? அங்க வைக்க இடம் இல்லக்கா, அதனாலதான் இங்க இருக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். கார் தான் எடுத்துட்டு வருவேன், எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்து எடுத்துட்டு போய்க்கிறேன். சரியா சரியா, நாளைக்கு குடும்பத்தோட நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிப்பா சரியா. என் மாமியார் இம்புட்டு காசையும் வாங்கி என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. நல்ல பேங்க்ல போட்டு சேஃப்டி பண்ணிடும் போல இருக்குது. புள்ள மாதிரி வளர்த்தாச்சு, என்ன பண்றது, கை செலவுக்கு இல்லைன்னு தானே இதுகளை வளர்க்குறது. ஆனால் இன்னைக்கு இன்னொரு வீடு போக போகுதுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, போய் இதுக்கு நல்லா பச்சை புல்லாக பார்த்து அறுத்துட்டு வந்து போடுவோம். சொல்லுமா, எப்போ? ஷோ ஆண்டவனே, நீ கம்முனே இருக்க மாட்டியா? கண்ணு எங்க பின்னாடி முதுகில் வச்சுக்கிட்டு தான் நடப்பியா நீ? விழுந்து ஐயோ, ஏமா நீ இந்த வேலை பார்க்குற? ஸோ இப்போ எங்கே, யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா? வீட்டில் தான் இருக்கியா? ஐயோ ஏமா நீ வேற. இரு இந்த உங்கள் மாப்பிள்ளை வந்து நீ வாரேன் இப்போ. சரி, ஆமாம், இந்த நேரத்தில் உன்னை விட்டுட்டு கம்முன்னு இருப்பேனா நான்? இந்த வாரம்மா. சரி இந்த இரு, இப்போ இந்த கிளம்பி வாரேன் இரு. ஐயோ இந்த அம்மா வேற எல்லாம் இப்படி பண்ணுதுன்னு தெரியலப்போ. சின்ன பொண்ணு, குழம்புல எவ்வளோ உப்பு போட்டோம்? உப்பு போடுறதுல இருக்கட்டும், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுச்சு, ஏதோ படிக்கட்டுல கீழே விழுந்துருச்சாமா. ஐயோ, இப்போ என்ன ஆச்சாமா? அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் படுத்த படுக்கையா அப்படியே கடந்துக்கேம்மா. வீட்டில் தான் இருக்கேன், எல்லாரும் இருந்துட்டு உங்கள் பிள்ளைய வர சொல்லி பாருங்க அப்படின்றாங்க. ஆளுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்கம்மா. நான் தனியாக இருக்கேன்னு ஃபோன் அடிக்குது, ஒரே அழுக.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. வாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்க்கணும், போவோம். அட கடவுளே, கொஞ்சமாவது பார்த்து நடக்கிறது இல்லையா? வயசாகி போச்சு, சக்கரை அதிகமா இருக்குது, மயக்கம் வருது, தலை சுத்துதுன்னா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு வீட்டோட இருன்னா சொல்றது கேட்கறது இல்லை. குளத்து வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஆட்டம் கட்டிக்கிட்டு போக வேண்டியது. வேலைக்கு கிளம்பி அப்பதான் கால் எடுத்து படிக்கட்டுல வச்சுதாமா அப்படியே தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துட்டோமா அப்படின்னுது. மண்டைக்கு தான் அடிபட்டுருச்சா என்ன? ஆமாம், லைட்டாக அடிபட்டுருச்சான். அப்புறம் வந்தவங்க தான் மஞ்சள் வச்சு விட்டாங்க, தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு எல்லாம் வேலை இருக்குக்கா, வேலையை விட்டுட்டு வர முடியாது, உங்கள் பிள்ளைய வர சொல்லி பாருங்கன்ட்டாங்களாம். சரி சரி கிளம்பு, அப்போ நம்ம போவோம். ஏங்க நான் போனேன்னா எங்கள் அம்மாவோட அங்கே இருக்கணும், உங்கள் அம்மா இங்கே வாழ்னு கத்தும். இப்போ என்ன பண்ணுறது? பிள்ளைக்கும் வேற படிப்பு இருக்குது, நீ அங்கே போயிட்டீன்னா எங்கள் அம்மா சோறாக்குற அழகுக்கு. ஐயோ ஆண்டவனே, 3 நேரமும் கடையிலையும் வாங்கி திங்க முடியாது விற்கிற விலைவாசிக்கு. 3 பேத்துக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகுறது? சட்டுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவை வேணா இங்கே கூட்டிட்டு வந்துடுவோமா? என்ன அப்படித்தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரியே பண்ணிடுவோம். நம்ம போயிட்டு கூட்டிட்டு வந்துடுவோம், இங்கே வச்சு ஏதோ பார்த்துக்கலாம். சரிங்க. உங்கள் பெரியப்பா பசங்க அந்த அண்ணனுங்களா இருப்பாங்களே, அவங்களா இல்லையா மச்சானுங்களாம்? ஆமாம், அவனுங்களாம் திங்கிறதுக்குன்னா தான் வருவாங்க, ஏதாவது ஒரு உதவினா வருவானுங்களா? எல்லாம் வேலை இருக்குன்னு போயிருப்பானுங்க. சரிப்பா நம்ம போவோம். இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க, நான் தான் எதை எடுத்துட்டு ஓடியாடுறேன். டேய் தம்பி, நம்ம ராணிக்கு 5 பிறக்க போகுதுடா. 5 பிறக்கும் போது நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டுச்சோறு ஆக்கி எடுத்துகிட்டு போய் பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி போடணும். அதுவும் இல்லாமல் செக்கப்புக்கெல்லாம் வேற போகணும்னா அவருக்கும் வேற வேலை இல்லை அப்படின்னுச்சு. காசு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமாடா தம்பி? எவ்வளோ மை வேணும்? பெருசாக என்ன, தக்காளி சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு, அப்புறம் தேங்காய் சோறு, இந்த மாதிரி ஒரு 5 வகை சோறு ஆக்கிக்குவோம். அப்புறம் தட்டில் வைக்கிறதுக்கு எல்லா பழமும் கலந்த மாதிரி ஒரு 2 கிலோ பழமும், ஸ்வீட்டு, பூவு அதை வாங்கி வச்சு, வளையல் அதெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளைக்கு வச்சு விட்டு வரணும். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எதுவும் கொடுக்கலாம், வைக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு வேற 3000 4000 ஆகும்னுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூபா 6 ரூபா ஆயிடுயா. அம்புட்டு பணம் ஆயிடுமா? சரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். இங்கேயும் கடன் வேற இருக்கு, என்னப்பா பண்ணுறது? அதுக்குன்னு செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அதான்யா, முதல்லையாவது அவங்க 2 பேர் தனியாக இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செஞ்சாலும் வைக்கலைனாலும் தம்பி எதுவும் கேட்க மாட்டாப்படி. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம செஞ்சே ஆகணும். மாமியார் வீட்டில் இருக்கா, நம்ம எதுவும் செய்யலைன்னு வையே, நாளை பின்ன அது நம்ம பிள்ளைக்கு குடைச்சல். அது மட்டும் இல்லாமல் அவங்க சும்மாவே நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, நம்ம பிள்ளைய மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒன்றும் செய்யலைன்னா மாப்பிள்ளை தம்பி நம்ம பிள்ளை மேலே அன்பாக இருக்கா அப்படி. அவங்க உன் வீட்டிலேருந்து அதை செய்யலடா இதை செய்யலடா ஒரு உதவியும் இல்லைடா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை மனசை மாற்றி விட்டாங்கன்னு வையே, அதுக்கப்புறம் நம்ம ராணியோட வாழ்க்கையில் பாதிப்பும். அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போய் நீங்கள் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அம்மாயி. உனக்கு தான் சிரமம். அக்காவுக்கு செய்யணும், அவ்வளோ பெருசாக எல்லாரும் முன்னாடி சீர்சனத்தையோடு கொண்டு போய் நிற்கணும்னு ஆசை தான். அம்புட்டு ஆசை பாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? மனசில் தான் ஆசை இருக்குது, பாக்கெட்டில் 10 ரூபா காசு இல்லை. ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம அக்காவுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம பண்ணிடுவோமா என்ன? ஊர் மெச்சுற அளவுக்கு என்னால் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன். இப்போ 5ல் நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் 7 பிறக்கும்போது ஒரு 2 மாதம் கழித்து ஊரை கூப்பிட்டு வளகாப்பு போட்டு நம்ம பிள்ளைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியதான். பிரசவ செலவு மொத்தமும் நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம் அம்மாயி, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். ஏயா, இங்கிட்ட இந்த தம்பி கொடுக்குற 350 ரூபா சம்பளத்தை வச்சு என்னென்னத்தை தான் பண்ண முடியும்? நானும் அக்கம் பக்கத்தில் வேலை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்கிறேன்னு இருக்காங்க, சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் இருக்காது, பார்த்துக்கலாம்.